மறுபடி நான் உங்கள் ஸ்ரீதர். இன்றைய நாள் உங்களுக்கு சகல விதமான சந்தோஷங்களையும், அனுகூலங்களையும் அள்ளித்தரட்டும். வாங்க கன்டென்ட்குள்ள போலாமா? ஒரு காலேஜ் மெஸ்ஸில் எப்போ பார்த்தாலும் ரவா உப்புமாவே போட்டுருந்தாங்களாம். 20% 100 பேர் இருந்தாங்கன்னா 20 பேருக்கு ரவா உப்புமா பிடிக்கவே இல்லையா. பாக்கி 20 பேருக்கு ரவா உப்புமா தான் வேணும்னாங்களாம். 25 பேர் மசால் தோசைன்னாங்களாம். 15 பேர் பூரி மசால்னாங்களாம். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் சொன்னாங்க. கடைசியில் ஓட்டெடுப்பு பண்ணிடல 20% ரவா உப்புமாக்கும் 20% பூரி மசாலுக்கும் வந்து தான். டாஸ் போட்டு பார்த்ததில் ரவா உப்புமாவே ஜெயிச்சு தான். இதுக்கு என்ன சொல்கிறேன்னா, 20% ரவா உப்புமா வேணும்னு சொல்கிறாங்க இல்லையா, பாக்கி 80 பேர் அவங்களுக்குள்ள ஒன்றா பேசி வேறு ஒரு இதை தேர்ந்தெடுத்தாங்கன்னா ரவா உப்புமாலேருந்து தப்பிச்சுக்கலாம். ஆனால் அப்படி யாரும் ஸ்கேட்டர்டாக இருந்ததுனால மறுபடியும் ரவா உப்புமாவே அவங்க தட்டில் விழுந்தது. எதுக்கு சொல்கிறேன்னா, ஸ்கேட்டர்டாக இருக்கிறவங்க யுனைட்டடாக இருந்தால் ஈஸியாக நமக்கு வேணுங்கிறத வாங்கிக்கலாம். புரிஞ்சமா? பிஸ்ஸா